அனைவருக்கும் வணக்கம். திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறதா குமரி மாவட்டத்தில் அதிமுக? நேற்று அந்த தொகுதிகளை அறிவித்த உடனே திரு நாஞ்சில் முருகேசன் அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தையும் தன்னுடைய வேதனையும் பத்திரிகையாளரை சந்தித்து வெளிப்படுத்தினார். குமரி மாவட்டத்தினுடைய நாடார்களை அதிமுக புறக்கணிக்கிறதா என் முதன்மையான கேள்வியை அவர் முன்வைத்தார். ஆனால் முற்றிலுமான ஒரு அதிமுக தொண்டனாக அவர் சொன்ன கருத்தில் தேவைதான். ஏனென்று சொன்னால், ஒருவருடைய சுய லாபத்துக்காக ஒட்டுமொத்த அதிமுகவும் குமரி மாவட்டத்தில் புறக்கணிக்கப்படுகிறது. அது ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் வேட்பாளர்களை தேர்வு செய்த காலத்தில் கூட பல இஸ்லாமியர்களை எங்களுக்கு குமரியில் தொகுதி கொடுங்கன்னு கேட்ட பிறகு கூட அங்கே அதிகமாக நாடார் வாழக்கூடிய தொகுதி மாவட்டம், ஸோ அங்கே ஒரு நாடார்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று எம்ஜிஆரே முன்வைத்த வரலாறுலாம் இருக்கு. ஸோ அதற்கு பிறகு அதிமுகவை அரவணைத்து வந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலும் கூட நாடார்களுக்கு அதிக வாய்ப்புகளை கொடுத்தார்கள். இப்போது ஒருவருடைய சுய லாபத்துக்காக ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் புறக்கணிக்கப்படுகிறது. குமரி மாவட்டத்தில் ஒரு தொகுதி தான் அதிமுகவுக்கு ஒதுக்கிறார்கள். அந்த ஒதுக்கின ஒரு தொகுதியிலேயுமே அந்த சம்பந்தப்பட்ட சுய லாபத்துக்காக நிற்கக்கூடிய அந்த நபர் தான் அங்கே வேட்பாளராக இருப்பார்கள் என்று பல ஆதங்கங்கள், பல எதிர்மையான கருத்துக்கள்லாம் வந்துச்சு. சமீப காலத்தில் திரு எஸ்.ஏ. அசோகன் அவர்கள் பல பதிவுகளை அதிமுகவில் கடந்து வந்த பாதைகள், அவர் கஷ்டப்பட்ட வேதனைகளை எல்லாம் அவர் தன்னுடைய முகநூலில் வெளியிட்டு வந்தார். ஆனால் ஏன் இங்கே ஒரு தொகுதியை ஒதுக்கினார்கள் என்ற பல கேள்விகளை நாம் முன்வைக்கும் போது, ஒருவருக்கு ஒரு மாவட்ட செயலாளர், இல்லை இன்னொரு அணியில் உள்ள செயலாளர், இல்லை ஒரு அமைப்பு செயலாளர் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஸோ அவர் வீட்டில் வேலைக்காரன் செய்கிற மாதிரி, ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரன் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சமுதாயத்தை இன்னும் ஒரு அடக்குமுறை சமுதாயம் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஸோ இதே மாதிரியான குற்றச்சாட்டை தான் திரு நாஞ்சில் முருகேசன் அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் முன்வைத்தார். ஒரு சாதாரண 10 to 12% இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய ஒரு சமுதாய மக்கள், ஒரு ஆதிக்க சமுதாயம், ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம், ஒரு 75 சமுதாயம் மக்களை ஆளுவதா? மீண்டும் ஒரு ஐயா இங்கே அவதரிக்க வேண்டுமா? இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டு. ஆனால் அவர் கேட்ட கேள்விகள் எல்லாம் நியாயமான கேள்விகள் தான். ஏன் மீண்டும் பரிசீலனை கூடாது? ஏன் கோயம்புத்தூரில் எஸ்பி வேலுமணி இருக்க தொகுதியில் கொங்கு கவுண்டரை தவிர்ந்த வேற ஒரு சமுதாய மக்களுக்கு அங்கே வாய்ப்பு கொடுப்பாங்களா? இல்லை இன்னொரு சமுதாய மக்கள் அங்கே அதிகமாக இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு 5%, 6% ஓட்டு இருக்கவங்கள சமுதாய மக்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா? ஏன் கன்னியாகுமரியில் மட்டும் சாத்தியமாகுது? ஏனென்று சொன்னால் ஒருவருடைய சுயலாபம். ஏன்னா இங்கே கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா, அதிமுக எடுத்தீங்கன்னா, அவருடைய ஆதிக்கம் மட்டும்தான் இருக்கு. பிற சமுதாயத்தில் உழைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள், செல்வாக்குள்ளவர்கள் எல்லாம் அங்கே இல்லை. ஏனென்று சொன்னால் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குழுக்களுக்கு லோன் கொடுக்குறாங்கல்ல, இந்த குழுக்களுக்கு லோன் கொடுக்குற ஒட்டுமொத்த குரூப்பையும் இவர் கைவசம் வைத்திருக்கிறார். இவர்கள் இந்த எடுத்த லோனை பேங்குக்கு ஒழுங்காக கட்டுறது கிடையாது. அந்த பணத்தை பின்புலமாக அதை முதலீடு வைத்து இவர்கள் அரசியல் நடத்துகிறவர்கள். ஸோ இதனால அந்த ஆதிக்கம் அவங்க அதிகம். ஏன்னால் பணம் கொடுத்து எதையும் பெற்றுக்கொள்ளலாம், பணம் கொடுத்து எதையும் வாங்கலாம் என்ற ஒரு குறுகிய ஒரு மனப்பான்மையில் இருப்பவர்கள் தான் அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்கள். ஸோ அந்த குறிப்பிட்ட சமுதாயம் இவ்வளோ பெரிய ஒரு சமுதாயத்தை ஆட்டி பார்ப்பதா என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை திரு நாஞ்சில் முருகேசன் மற்றும் KT பச்சைமால், திரு S.S. அசோகன் இவர்கள் போன்ற அதிமுக முன்னணி தலைவர்கள் அதை வைத்தார்கள். ஒருவர் ஒரு முறை அரசியலில் நின்று வெற்றி பெற்றால் காலங்காலமாக தொண்டு தொட்டாக வாழையடி வாழையாக அவர்கள் குடும்பம்தான் அங்கே ஆட்சி செய்ய வேண்டும் என்பது சட்டமா? இல்லை. ஆனால் இங்கே என்னன்னா, இந்த சமுதாய ரீதியாக பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய மனநிலைக்குள்ள மக்களை கொண்டு போயிட்டாங்க. ஏனென்று சொன்னால், தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்ன திரு சீமான் அவர்களே குமரி மாவட்டத்தில் 4 தொகுதியில் நாடார் சமுதாயத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அப்படி இருக்கும்போது எப்படி அதிமுக நாடார்களை, ஒட்டுமொத்த நாடார்களை புறக்கணிக்கிறது? அப்போ நாடார்கள் வாக்குகள் அதிமுகவுக்கு தேவையில்லையா? பெரும்பான்மையான சமுதாயம் குமரி மாவட்டத்திலே, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 சமுதாயம் பெருமையான சமுதாயம், அதில் 1 நாடார் சமுதாயம். அப்போ குறிப்பிட்டு புறக்கணிக்கப்படுகிறதா? ஏனென்று சொன்னால் இதே மாதிரியான அந்த குள்ளநெறி வேலைகள் பார்க்கக்கூடிய திரு தளவாய் சுந்தரம் போன்றவர்களால் தான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்படுகிறது என்று சொல்லி திரு நாஞ்சில் முருகேசன் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார். சமீப மாநகராட்சி தேர்தலுக்கு பிறகு 6 கோடி ரூபாய்க்கு மேலே நான் செலவு செய்திருக்கிறேன், என்னை KT பச்சைமால் மூலியமாக என்னை சந்தித்தார் என்று திரு நாஞ்சில் முருகேசன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறார்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் நாகர்கோவில் தாண்டி அந்த தோவாலை எல்லாம் போனீங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க. வேற யாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10% இல்லை ஒரு 8% இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த 1%, இந்த சதவீதத்துக்கு கீழே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. அது ஏன்னா தெரியல. இங்கே திட்டமிட்டு அந்த சமுதாயம் புறக்கணிக்கப்படுகிறதா? ஸோ நாஞ்சில் முருகேசன் அவர்கள் சொன்னது போல, ஏன்னா எஸ்ஏ அசோகன் தான் இங்கே மாவட்ட செயலாளராக இருந்தார். அப்போ என்ன பண்ணாங்க, அதிமுகவில் பிளவு வருது. ஸோ அந்த பிளவு வரும்போது எடப்பாடி அணியாக ஓபிஎஸ் அணியாக இருக்கும்போது அந்த ஓபிஎஸ் பக்கம் போனவர் தான் எஸ்ஏ அசோகன். அதனால்தான் அவருக்கான செல்வாக்கு அங்கே கொஞ்சம் குறைஞ்சிது. ஆனால் அவர் அந்த அன்னைக்கு வந்து எடப்பாடி பக்கம் போயிருந்தாருன்னா அன்னைக்கு மாவட்ட செயலாளர் அவர் தான் இருந்திருப்பார். இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ குழப்படிகள், இவ்வளோ வேதனைகளை அவர் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் வெளியிடுறார். ஸோ அது காரணம் என்னன்னா அந்த பிளவு. அந்த பிளவுக்கு பிறகு திரு நாஞ்சில் முருகேசன் போன்றவர்கள், இல்லை திரு பச்சைமால் போன்றவர்கள் எல்லாம் அன்றையிலிருந்தே அதிமுகவில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த கோரிக்கைகள், அவர்களுடைய வேதனைகளை அவர்கள் நேற்று பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் போது தெளிவாக குறிப்பிட்டார்கள். ஒருவருடைய சுயலாபத்துக்காக குமரி மாவட்டத்தில் அதிமுக அழிந்து விட்டது. இதை வந்து இன்றைக்கு நாஞ்சில் முருகேசன் சொன்னார். இதற்கு முன்பாக வந்து திரு வினோஜ் அடிக்கடி அவருடைய முகநூலில் பதிவுபட்டுள்ளனர், அவருடைய ஆதரவாளர்கள் பதிவுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏன் இந்த மாதிரி அவலநிலை? 6 தொகுதியில் ஒரு தொகுதி தான் அதிமுகவா? தமிழ்நாட்டை பலமுறை ஆண்ட கட்சி, பலமுறை பத்மநாபுரம் தொகுதி, குளச்சல் தொகுதி, கிள்ளியூர் தொகுதி, நாகர்கோவில் தொகுதிகளெல்லாம் சட்டமன்ற வேட்பாளர்கள் அதிமுகவுக்கு தேர்வாகிறார்கள். குமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி தொகுதி மட்டும் அந்த குறிப்பிட்ட நபர் தான் அதிக முறை அங்கே ஆட்சி வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ காரணம் என்ன? ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தால், இங்கே 2-3 பேர் ஜெயித்தால் அமைச்சர் சீட்டுக்கு பிரச்சனை வருமோ என்ற ஒரு கவலை தான் அந்த குறுகிய எண்ணம் இருக்கும் அப்படி என்பது நாஞ்சில் முருகேசனுடைய ஒரு வாதம். ஸோ இது மீண்டும் வராமல் அதிமுக ஒரு பெரும்பான்மையான ஒரு கட்சி, இங்கே அனைவருக்குமான உரிமை கொடுப்போம், வன்னியருக்கு 10 இடஒதுக்கீடை கொடுத்த கட்சி ஏன் இங்கே வந்து நாடார்களுக்கு இன கொடுக்க மறக்குது? ஸோ அந்த ஒரு வாக்கத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஸோ இதிலிருந்தெல்லாம் அதிமுக ஒரு பொதுவான கட்சி, எல்லாருக்குமான கட்சியாக திகழ வேண்டும். திரு நாஞ்சில் முருகேசன், எஸ்ஏ அசோகன், பச்சைமால், திரு ஜான் தங்கம், திரு வினோஜ் போன்றவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற ஸோ அவர்கள் மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்று அவர் பல வேண்டுதலை முன்வைத்தார். ஸோ நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்பதை நாம் பார்ப்போம். நன்றி.